join you in this auspicious occasion, but I'm still sending this video. Still I remember the old golden days when I met you in hostel. Those days and those things are very, very sweet, memorable days. நிறைய என்ஜாய் பண்ணோம், நிறைய ஃபன் பண்ணோம். ஈவன் தோ எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ப்ராப்ளம், வி என்ஜாய்ட் வெல். அப்படியே கல்யாணம் ஆகி ஃபேமிலி போயிட்ட பிறகு கூட வந்து வி யூஸ் டு மீட், ஈவன் தோ நாட் குவைட் ஆஃபன் மீட் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ் பேசி ஷேர் பண்ணிப்போம். இப்போவும் சொல்றேன், ஈவன் தோ வி ஆர் இன் டூ டிஃப்ரெண்ட் பிளேசஸ், வி ஆர் வெரி ஹாப்பி தட் வி ஆர் கண்டினியூயிங் தி ஃப்ரெண்ட்ஷிப். Really, I cannot forget you, and still you are the topmost friend circle. Topmost யாருன்னா நீங்க தான் இந்திரா. You are really support பண்ணிருக்கீங்க, and still you are supporting me, you are guiding me. Really, I am very happy. And second thing, here I want to appreciate கேடிவியும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு உங்க ரெண்டு பசங்களையும் வந்து ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, நல்லா படிக்க வச்சிருக்கீங்க. யூ ஆர் கிவன் தம் a good education and how to interact with others, even with elders. அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஆஃபீஸ்ன்னு போகாம எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி எல்லாரையும் நல்லா வளர்த்துருக்கீங்க. இப்போ எனக்காக நீங்க நிறைய ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ ஆல்சோ ப்ரே ஃபார் எ குட் ஹெல்த். நீங்க வந்து உங்க பசங்களோட எப்போ ஹாப்பியா ஹெல்த்தியா பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ட்டு நான் எப்பவுமே கடவுளை வேண்டிப்பேன். I am wishing you once again happy birthday celebrations. We will meet soon in Chennai or in Bangalore, Indra. Thank you. Many more happy returns of the day, dear Indra. Happy birthday. எனக்கு இந்திராவை கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக தெரியும். தட் இஸ் 4 decades தெரியும். சாரதா வித்யாலயா ஒர்க்கிங் மென்ஸ் ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நான் இப்போ காலேஜ் படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் மேரேஜ் 1000 லேட்ஸில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அவள் ஜாயின் பண்ணால் நான் நெக்ஸ்ட் பில்டிங் ஸ்டேட் பேங்க்கில் நான் ஜாயின் பண்ணினேன். இன்ஃபேக்ட் அவளை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். பட் இன் ஷார்ட், ஷீ இஸ் ரியலி அன் அயன் விமன். அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். அவள் நல்லபடியாக ஹாப்பியாக சந்தோஷமாக நன்னா இருக்கணும். எவ்வளவோ ஹடில்ஸ் கஷ்டங்கள்லாம் தாண்டி குழந்தைகளெல்லாம் நன்னா கொண்டு வந்துட்டா. சுவாமியோட ப்ரேயர், என்னோட சின்ன பிளஸ்ஸிங்ஸ் மந்திரத்தை நான் அவளுக்கு ஆஃபர் பண்ணுறேன் கடவுள்கிட்ட வேண்டிட்டு. ஸ்ரீர்வச்சஸ்வமாயுஷ்யமாரோக்யமாவிதச்சோபமானம் மஹீயதே தான்யம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுஹு. Thank you. Hi, hello madam, how are you? நான் மேடத்தை முதல்ல பார்த்தது 1991. அப்போதான் நான் வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல முதல்ல ஜாயின் பண்ணேன். எனக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்தது மேடம் தான். மேடம் ஆல்வேஸ் பிஸியா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் பழகணும். பிரகாசன் சார் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போன பிறகு அம்போசி கவர்மெண்ட்ல ஆளே இல்லாம இருந்தது. சுரேந்தர் சார் வந்து இந்திரா மேடத்தை கூப்பிட்டு நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் மேடம் கொஞ்சம் தயங்கினாங்க. பட் சுரேந்தர் சார் உங்களால முடியும், கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் மேடம் எடுத்துட்டு பிரமாதமா வேலை பண்ணாங்க. வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா மட்டும் மேடம் சூப்பரா வேலை பண்ணாங்க. ஆடிட்டிங்ல எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணாங்க. அண்ட் மோரோவர் மேடம் வந்து ஆல்வேஸ் ஹெல்பிங் டெண்டன்சி. எனக்கு அப்பதான் சேலரி கம்மியா இருக்கும்போது சில நேரத்துல தேவைகள் வரும்போது மேடம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. வீடு கட்டும்போது மேடம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்து என் ஃபாதருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல அவசரமா பணம் தேவைப்பட்டது. மேடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நான் உடனடியாக கொடுத்துட்டேன். மேடம் வந்து அந்த காலத்துல அவங்க பசங்களை வந்து கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. 2 பேருமே நல்லா வளர்த்து அருமையா ஆளாக்குனாங்க. அவங்க விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, நீடூழி வாழ்க. Hello, I am Jyoti Lakshmi Narasimhan, one of the closest friends of Indra Madam. Am I right, Madam? Indra Madam பத்தி சொல்லணும்னா, she is a strict friend, which means she will not accept all that we say unless it is genuine and correct. She will never entertain negative comments.
She will not hesitate to question us when we are wrong. Even while talking about family matters or problems, she will only advise me to adjust and carry on. Most importantly, my son, who is a leading scientist in USA today, she is one of the key factors for the same by getting me the cutting of Indian Express advertisement calling for +1 entrance examination from DAV Gopalapuram. She said that my son is capable of clearing the entrance exam and motivated me with positive words. This I will never forget until I breathe my last or till I am conscious. இன்று பிறந்தநாள் காணும் இந்திரா மேடம் அவர்கள் நல்ல உடல் நலத்துடனும் மன ஆரோக்கியத்துடனும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஹாப்பி பர்த்டே இந்திரா மேடம். பொலிட்டிஷியன் ஸ்டைல சொல்லணும்னா உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். பாய். ஹலோ, நாங்கள் 2 பேரும் 79 சாரதா வித்யாலயா ஒர்க்கிங் முடிச்சு ஹாஸ்டலில் திக் ஃப்ரெண்ட்ஸு, ரூம்மேட்ஸு. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி வெளியில் வந்தாச்சு. இருந்தாலும் எங்கள் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் ஆகவே இல்லை. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவே. அம்மாவும் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க, நானும் மேரேஜ் ஆகி வந்துட்டேன். இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து ஃப்ரெண்டாகவே இருந்தோம். இன்னை வரல இருந்துருக்கோம். குழந்தை குட்டி பேரன் பேத்திலாம் வந்தால் கூட நாங்கள் அதை கண்டினியூ பண்ணியிருந்துக்கோம். எனக்கும் எவ்வளோ சின்ன சின்ன ஹெல்ப்லாம் அங்கே கேட்டேன்னா மறக்காமல் பண்ணுவா அம்மா. நிறையா அட்வைஸும் பண்ணுவா, மனோ தைரியம் கொடுப்பா. அதுதான் ரொம்ப நாளாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கிறதுக்கு காரணமே அதுதான். மனோ தைரியமும் நல்ல எப்பயுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பா. தைரியமாக இருந்து. அதனால் இத்தனை வருஷமாக நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இந்திரா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது எப்போ தெரியும்னா, நான் எனக்கு 1980 இருந்து நான் ஆக்சுவலாக ராமகிருஷ்ணா அது என்ன ஹாஸ்டலில் தெரியுது, ஹாஸ்டல் மறந்துட்டானே, சாரதா வித்யாலயா. அதை சொல்லு. சாரதா வித்யாலயா ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் டி நகர்ல இருந்து ஃப்ரெண்டு. அப்புறமா ஷீ இஸ் ரொம்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஷீ இஸ் குட் அட் ஹார்ட்டு. என்னோட ஜாபுக்கு அவங்க ரொம்ப நீ நல்ல ஜாப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 1982 ஜாப் கிடைச்சதுல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஷீ இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. எல்லாம் எனக்கு ஏதாவது அவளுக்கு ஏதாவதோ எனக்கு ஏதாவதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசணும் அப்படின்னா ஹார்ட் டு ஹார்ட்டாக நாங்கள் பேசிப்போம். எங்கள் சன்னு ரேங்க் ஹோல்டராக வரும்போது அவனுக்கு அப்ளை பண்ணோம். அது கொஞ்சம் எல்லா ஐஐடிஸ்லும் கிடச்சிது. ஆனால் அவன் பெங்களூர் ஐஏஎஸ்சியில் தான் வேணும்னு கேட்டாங்க. அந்த டைமில் நாங்கள் ஆக்சுவலாக இந்திரா கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கல. ஆக்சுவலாக அவங்க கேட்கவே இல்லை. ஒரு நாள் இல்லை அவன் அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சார் கிட்ட. என் பையன் போனாங்க. சார் அது அப்ளை பண்ணாரு. அதுக்கப்புறம் என் பையனுக்கு கிடைச்சிடுச்சு. ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணாரு. என் பையன் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. எல்லா காலேஜஸும் ஒண்ணுதாடா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாரு. ஆனாலும் இவன் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டா இருந்தது. பட் ஆனால் லாஸ்ட்ல அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஈவன் டுடே ஷீ இஸ் மை குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. ஏதாவது எனக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா ஃப்ரீயா பேசணும்னா நான் இந்திரா கிட்ட நல்லாவே பேசுவேன். ஆனா ஷீ இஸ் ஆல்சோ லைக் மீ, ஃப்ரீயா பேசுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கும் அவங்க நல்லாவே பிடிக்கும். அவங்க குவாலிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ப்ராட் மைண்டடு. யாராவது ஏதாவது ஒரு மாரல் சப்போர்ட் வேணும், ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னா இந்திரா ஷீ இஸ் மை குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. அப்படியே விஷயம் சொல்லிருங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மா இந்திரா. காட் பிளஸ் யூ. பத்மா மூவரும் ஒரே ரூமில் 1981 சாரதா ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலில் சேர்ந்து இருந்தோம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இந்திரா சரியோ தப்போ உடனே பதில் சொல்லிவிடுவார். க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனால் ஒருமையில் ஒரு நாள் கூட பேச மாட்டார். காலையில் எழுந்தவுடன் பட்டையாக தீக்குதி இட்டுக்கொண்டு பிரேயருக்கு வரும்பொழுது இந்திராவை பார்க்க புத்துணர்ச்சியாக இருக்கும். ஆல்வேஸ் குட் ஃப்ரெண்ட்.
எங்கு சென்றாலும் ஒன்றாக செல்வோம். அந்த காலம் திரும்ப வராது, நேரில் பார்க்கவும் முடியாது. ஆனால் அந்த நினைவுகளை அசை போட்டு கொண்டுதான் இருக்கும். லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை தாண்டி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸில் 70வது வயதில் அவளை நான் வாழ்த்துவதில் பெருமைப்படுகின்றேன். நாங்கள் மாதம் ஒரு முறை இது ஆனந்தத்துக்கு அருகில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் உட்கார்ந்து கொண்டு 1.5 மணி நேரம் பகல் உணவு லஞ்சு சாப்பிடுவோம். நாங்கள் அப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தோம். இந்த நாளை எங்களால் மறக்க முடியாது. அவளோட நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல குழந்தைகளோடு பேரம் பேத்திகளோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். Everybody, I'm Shanta Mahadevan, Indra Manohar's friend. We are friends for the last 40 years. She has come in a hard way and I wish her all the best. Patiyoy, Tangamutta Kulpiyoy, Kadikeda Valpiyoy, Patiyoy, Tukiyoy. Happy birthday, Pati! You 70th birthday, na gift for Tarapoinga.